ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சால்ட்ரிங் மிஷினை வச்சு நெட் கிளாத் வச்சு நம்ம வந்து ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். அது ஒரு டிசைன் இல்லை, 3 டிசைன் பண்ண போகிறோம். 3 மெட்டீரியல் வச்சு நம்ம 3 மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, நெட் கிளாத்தில் நான் நம்மளுடைய கிராஃப்ட் ஒயரை பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன் காயட்டோன்னு. செகண்டு காமிச்சது பார்த்திங்கன்னா MDF போர்டுன்னு சொல்லுவோம், அதில் ஹார்ட் ஷேப்பு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது என்னென்னா, வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, கொக்கோ கோலா வாட்டர் கேனில் நான் ஒரு டிசைன் வந்து ஸ்டென்சில் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன், அதாவது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 திங்ஸை வச்சு தான் நாம் வந்து ஒரு சால்ட்ரிங் மிஷினை யூஸ் பண்ணி டிசைன் மேக் பண்ண போகிறோம். நீங்கள் இதே மாதிரி நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்க வேண்டாம், என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ சால்ட்ரிங் மிஷின் வந்து நான் கீழே தான் வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து ஒரு மரக்கட்டையில் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு கீழே இருந்தது, நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எங்கள் கீழ் ரூமில் உள்ள ப்ளக் பாயிண்டில் இந்த சால்ட்ரிங் மிஷின் வந்து கரெக்டாக ஃபிக்ஸு ஆகலை. அதனால் நான் மாடி ரூமில் வந்து இதை எடுத்துகிட்ருக்கறனால அந்த மரக்கட்டையை வந்து எடுத்துகிட்டு வரல. நீங்கள் வந்து சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது அதை கீழே வைக்காதீங்க. சால்ட்ரிங் மிஷினை வந்து ஒரு மரக்கட்டை மாதிரி வச்சுட்டு, பலகை மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 3 மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணலாம். அதாவது பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம நெட் கிளாத்தில் பண்ணணும்னு இல்லை, சில்க் காட்டன் ஃபேப்ரிக், எனி ஃபேப்ரிக்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆர்கன்ஸா யூஸ் பண்ணிங்கன்னா, ஆர்கன்ஸாவில் காட்டன் ஆர்கன்ஸா இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளைன் ஆர்கன்ஸா பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், அதனால் அதை விட காட்டனோட மிக்சடாக இருக்கும் ஆர்கன்ஸு, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சால்ட்ரிங் மிஷினை சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். அது வந்து எப்போதுமே எல்லோ கலரில் ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம் தான் நீங்கள் பிடிக்கணும். சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அது நமக்கு ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் ஹோல்ஸ் மாதிரி போட்டு பாருங்கள். அது ஹோல்ஸு போட்டுருச்சுன்னா நம்மளுடைய சால்ட்ரிங் மிஷின் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். சால்ட்ரிங் மிஷின் வந்து ஒரு மெட்டீரியல் மட்டும் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க சால்ட்ரிங் மிஷினை. இப்போ நான் வந்து ஹார்ட் ஷேப்பை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா MDF போர்டுங்கிறதுனால கையை ஒரு ஃபிங்கரை மட்டும் அந்த MDF போர்டில் வச்சுட்டு சுற்றி இந்த சால்ட்ரிங் மிஷினை வச்சு கொடுத்திங்கன்னா நீட்டாக நமக்கு ஷேப் கிடச்சிரும். இது ஹார்ட் ஷேப்பில் மட்டும்தான் பண்ணணுமானா இல்லை, உங்களுக்கு என்ன மெட்டீரியல் என்ன டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு லோட்டஸோ அல்லது ஒரு ரோஸோ எனி டிசைன் வேணும்னாலும் நீங்கள் அந்த டிசைனை ஒரு கார்ட்போர்டில் வரைஞ்சிக்கோங்க. அல்லது நம்மகிட்ட இருக்குது கிராஃப்ட் ஒயரு, அதை யூஸ் பண்ணி அந்த டிசைனை மேக் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு சைடு லைட் ஃபிங்கர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப இப்போ நான் இந்த செகண்ட் மெத்தட் பண்ணும்போது லைட்டாக என் கையில் பட்டுருச்சு, அதனால தான் சொல்கிறேன், கவனமாக பண்ணுங்கள். ஒரு தடவை பண்ணிவிட்டு எடுக்கும்போது திருப்பி சால்ட்ரிங் மிஷினை நகட்டி விட்டுட்டு அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்டென்சில் மாதிரி ரெடி பண்ணல கொக்கோ கோலா பாட்டிலோட பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா கை டக்குன்னு நான் எடுத்துட்டேன். அது நல்லா சூடாயிருச்சு. பின்பக்கம் வரும்போது நம்ம கையை வந்து முன்னாடி திருப்பிக்கணும், அப்போனா தான் நமக்கு படாது. அதனால் அதை கவனமாக பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஷேப் எனக்கு மாறின மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அந்த பாட்டிலை வந்து கரெக்டான ஷார்ப்பான சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை மாதிரி நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலு அல்லது நம்ம வேஸ்ட்டு பாட்டில் ஏதோ இருக்குன்னா, பிளாஸ்டிக் இருக்குன்னா அதை வந்து நம்ம ஸ்டென்சில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு ஸ்டென்சில் கிடைச்சா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டென்சிலுமே ஒரு வகையான பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். நான் நம்ம வீட்டில் உள்ள வந்து ஒரு பாட்டில் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன் எனக்கு டிசைன் வந்து கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, அந்த ஷார்ப்பான சிசர் வச்சு அந்த டிசைனை நான் கரெக்டாக கட் பண்ணல, அதனால் எனக்கு அப்படி இருக்குது. நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்ட் ஷேப்பு கொண்டு வந்திருக்கோங்க. லோட்டஸு, பீகாக்கு எது வேணாலும் நம்ம இதை வச்சு சால்ட்ரிங் மிஷினை வச்சு பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 இதுவும் சூப்பராக வந்துருச்சு. ஒன்று ஹார்ட் ஷேப்பை வச்சு MDF போர்டு வச்சு பண்ணது, அது அப்படியே வந்துருச்சு பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து ஷேப் கரெக்டாக கொடுத்ததுனால. நெக்ஸ்ட் வந்து ஸ்டென்சில் மாதிரி ரெடி பண்ண ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லாதனால எனக்கு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்குது, மற்றபடி நீட்டாக வந்துடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2மே நம்மட்ட மெட்டீரியல் இல்ல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய கிராஃப்ட் ஒயர் இருக்குது. அத வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் ஒயரில் வச்சு பண்ணும்போது நமக்கு ஸ்பேஸ் நெறைய இருக்கும். நம்ம அழகா கைய அந்த ஒரு ஃபிங்கர் மட்டும் அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் நல்ல நீட்டா வந்து சால்ட்ரிங் குடுத்துக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இந்த மாரி மெத்தட் வந்து யூடியூப்ல இதுவரைக்கும் யாருமே சொல்லிக் குடுக்கல. சால்ட்ரிங் மிஷினுக்கு நமக்கு யூஸ் பண்ணுற 3 மெத்தடு. நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்து நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போவே நான் வந்து இதையும் பண்ணியிருந்திருக்கலாம். பண்ணினா இன்னும் நல்லா வந்திருக்கும். நான் வந்து சரி அதை மட்டும் காய விட்டுட்டேன். இப்போ நான் கையில் காமிச்சது என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மைக்ரோ பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கோல்டன் சில்வர் 2 கலர்லேயுமே கிடைக்கிது. அந்த மைக்ரோ பீட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதை வந்து பார்த்திங்கன்னா கம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும். எவ்வளோ நாளும் நீங்கள் அதில் கொட்டிக்கலாம். கொட்டும்போது கம் போட்டுட்டு நம்ம அழகாக அதில் தூவி விட்டிங்கன்னு வைங்களேன், எக்ஸஸாக இருக்கிறது காஞ்சப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். நம்ம அதை நெக்ஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எக்ஸஸாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ இது போட்டதுனால எனக்கு என்னாச்சுன்னா காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நெட் கிளாத்துங்கிறதுனால நான் கீழே இந்த கம் கொடுத்தது கீழேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருந்தது. எனக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக சால்ட்ரிங் வச்சு கட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கையில் கொஞ்சம் ஒட்டிகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நீங்கள் முதல்ல என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம் போடுற வேலையெல்லாம் இருந்தால் அதை ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை பண்ணிங்கன்னா செமையாக சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு டிசைனு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கங்கே மைக்ரோ பீட்ஸை கொடுத்துட்டு அங்கங்கே ஒரு 4 டாட்ஸ் வச்சு இது ப்ரூச்சஸ்னால நான் ப்ரூச்சஸோட மெட்டீரியல் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸில் சின்னது இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ பீடை கொடுங்க. அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். அப்படியும் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். யாருக்கெல்லாம் இந்த ப்ரூச் பிடிச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப அப்ரிஷியேஷனாக இருக்கும். நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே கொஞ்சம் பேர் அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இனியும் யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லி ஃப்ரீ தான். எந்த ஃபீஸும் கலெக்ட் பண்ணலை. மெட்டீரியல் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிளாஸஸ்ஸு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் ப்ரூச்சஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 300 மட்டும்தான் வாங்கிட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரு பேட்சுக்கு இன்னொரு பேட்சு கண்டிப்பாக அதே வீடியோஸ் தான் கொடுப்பீங்களான்னா இருக்காது. கண்டிப்பாக நானும் க்ரியேட்டிவாக யோசித்து ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொன்றும் நான் வந்து புதுசாக எதையாவது நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க தான் செய்வேன். அதே ரெக்கார்டட் வீடியோ தான் எங்கேயும் வருமான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு பேட்சுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு க்ரியேட்டிவான ஐடியாஸ் எனக்கு தோணும்போது நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். நீங்களும் அதை கற்றுக்கலாம். அதனால் ஒரே நம்ம யூடியூப்பில் வர்ற அந்த வீடியோஸ் தான் வருமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அதுக்கு அது ஒவ்வொரு பேட்சுக்கு வரும்போது ஒவ்வொரு க்ரியேட்டிவாக நம்ம யோசிக்கும்போது எனக்கு தோன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரூச்சஸ் கிளாஸ் டீட்டெயில் வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸை உள்ளே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் என்ன ஒரு எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா, நான் முதல்லே பேஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த இந்த மைக்ரோ பீட்ஸ் வந்து ஷேக் ஆகாமல் இருந்திருக்கும். நல்லா பிடிச்சிருக்கும் அந்த கம் போட்ட இடத்துல. இப்போ நம்ம உடனே இது பண்ணுறதுனால அது என்னாச்சுன்னா அங்கங்கே கொஞ்சம் ஷேக் ஆச்சு. அந்த பீடு வந்து நல்லா ஒட்டிட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம. நான் அதை கொடுக்காதனால வீடியோனால ஏற்கனவே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் இடையில ஏதாவது டிப்ஸு சொல்லியிருக்கேன். நிறைய டிப்ஸ் சொல்லும்போது நீங்கள் அதை உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸும் எனக்கு பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறதையும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை அதாவது நல்ல பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் கையில் எடுத்தோடனே அங்கங்கே மூவ் ஆச்சு. ஏன்னா அது இன்னும் நல்ல காயலை, அதனால் அப்படி இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு மேலேயே திருப்பி என்ன செய்யுங்க, அந்த பீட்ஸ் எல்லாம் தள்ளி உள்ளே விடுறங்க அந்த கம்முக்குள்ளே. அப்படி விடும்போது கொஞ்சம் பேஸ்ட் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் கொடுங்க.
கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இதே டிசைனை நீங்கள் நெட் கிளாத்து மட்டும் பண்ணாமல் சாட்டின் கிளாத்து, சில்க் காட்டன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சால்ட்ரிங் மிஷின் ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறேன். எனக்கு இன்னும் அந்த இடத்துல ஹோல்ஸ் விழலை நெட் கிளாத்தில், அதனால் கூட கொஞ்சம் நேரம் சால்ட்ரிங் மிஷினை நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய டிசைன் பண்ணலாம். இந்த பீகாக் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம கிராஃப்ட் ஒயரை வச்சு மேங்கோ, பட்டர்ஃப்ளை எந்த டிசைனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இது மட்டும்தான் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. நான் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேட்ச் ஒர்க் நம்ம பண்ணுவோம் பார்த்திங்களா, ஆரி ஒர்க்கில், அந்த மாதிரி பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி அதை நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளவுஸ் ஒர்க் பண்ணலாம், ஃப்ராகு, நம்மளுடைய சுடி எல்லாத்துலேயும் பண்ணலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு கிளாத்தில் உங்களுக்கு சாட்டின் கிளாத்தில் உங்களுக்கு நான் ஒரு பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி அதை நான் எப்படி பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நீங்கள் அதை ரெகுலராக பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கொஞ்சம் கேப் இருக்க இடத்துல நான் திருப்பியும் மைக்ரோ பீட் போட்டுக்கிறேன். ஏன்னா இன்னும் நமக்கு சால்ட்ரிங் ரெடி ஆகலை, அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மைக்ரோ பீட்ஸையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது மைக்ரோ பீட்ஸ் வச்சு நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். நான் உங்களுக்கு சிம்பிளாக அந்த சால்ட்ரிங் மிஷினை யூஸ் பண்ணுற மெத்தடு சொல்லி கொடுக்கணுங்கிறதுனால இதை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஸ்டென்சில் மாதிரி 3 வச்சு நம்ம எப்படி ஒரு டிசைனை மேக் பண்ணலாம் ஸ்டென்சில் வச்சு அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். இது சால்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். அந்த எல்லோ கலர் ஹேண்டில் மட்டும்தான் பிடிக்கணும். அந்த அயனில் ஸ்டீலில் இருக்குல்ல, அதை நீங்கள் தொடவே கூடாது. அதுலேயும் ஹீட் நல்லாவே இருக்கும். அதனால் அதை நல்ல கவனமாக பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சால்ட்ரிங் முடிஞ்ச உடனே சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சால்ட்ரிங்கோட ஹீட்டு நல்லா கூல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து ஒரு பாக்ஸ்லையோ இல்லை வேறு இடத்துலையோ வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஹார்ட் ஏர் கன் பண்ணோம்ல, சேம் மெத்தடு தான். ஆனால் ஹீட்டு பயங்கரமாக இருக்குது, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். சில்ட்ரன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பட்டர்ஃப்ளை டிசைனை. இதை நீங்கள் ஹார்ட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர்ஃப்ளை மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் பிசுறு இருந்துச்சுன்னா திருப்பி சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சால்ட்ரிங்கில் ஆல்ரெடி ஹீட் கொஞ்சம் இருக்கும், அந்த ஹீட் வச்சே நம்ம ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் நெட் கிளாத்து, அதை லைட்டாக நான் அந்த சால்ட்ரிங்கில் உள்ள ஹீட் வச்சியே நான் எடுத்துடுறேன். சுவிட்சை ஆன் பண்ணலை, அந்த பழைய ஹீட்லேயே நான் எடுத்துக்கிறேன். இது 2 பட்டர்ஃப்ளையும் தனித்தனி, இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். அதை எடுத்துகிட்டு எப்படி நம்ம கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் போய் ஃபியூஸ் பண்ண முடியல, ஏங்கிற ரீசன் நான் சொல்லிட்டேன். பேஸ்ட்டு போட்டு இன்னும் எனக்கு அது காயாமல் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு என்னென்னா, நம்ம மைக்ரோ பீட் வேறு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது வேறு நம்ம இன்னும் ட்ரை ஆகலை பாருங்கள். நான் கீழே எடுத்து பார்த்துட்ருக்கேன், நிறைய பீட் கீழேயும் கொஞ்சம் விழுந்துருச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி விழுந்தது இப்போ கொஞ்சம் ஃபியூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஆனால் நம்ம காய வச்சு ஃபியூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு வீடியோ எடுக்க வேண்டிய டைம் இல்லாதனால நான் டக்குன்னு அதை எடுத்துட்டேன். நீங்கள் நல்ல காய விட்டு எடுங்க, சூப்பராக வந்துடும். அப்புறம் ஒட்டி கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிராஃப்ட் ஒயர் நமக்கு ஒன்றுமே ஆகாது. அதனால் நீங்கள் பயப்படாமல் அதை பண்ணிக்கலாம். இப்போ நான் முதல்ல அந்த தெர்மாக்கோலில் வைக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த நெட் கிளாத்தில் உள்ள ஹீட்டில் அது எப்படி இலகி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த தெர்மாக்கோல் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதனால தான் நான் சொல்கிறது, மரக்கட்டை மாதிரி ஒன்று வச்சுட்டு அது மேலே வச்சு யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒயரில் பண்ணாலும் ஹீட் இருக்குது, அதை நல்லா காய வச்சுக்கோங்க. அதோட காய வைக்கிறதுங்கிறத விட அதை அந்த ஹார்ட் இந்த ஹீட்டாக இருக்கிறது சில்னஸ் ஆன பிறகு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ப்ளவுஸில். இல்லை ப்ளவுஸ் எதுவும் டேமேஜ் ஆயிரும், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நல்லா காய விட்டுருங்க. அதாவது ஒரு 10-20 நிமிஷம் அந்த மிஷினை எப்படி சால்ட்ரிங் மிஷினை நம்ம கூலாக ஆகிற வரைக்கும் விட்டுருக்கோமோ அதே மெத்தடில் நீங்கள் இதையும் பண்ணிடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். அல்லது வச்சுருக்க தெர்மாக்கோல் நீட்டாக வச்சுருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் அது எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்தளவுக்கு ஹீட்டு இந்த நெட் கிளாத்தில் நமக்கு இருந்தது. அந்த கிராஃப்ட் ஒயர் வச்சு பண்ணியிருந்தாலுமே இருந்தது ஹீட்டு.
அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சால்ட்ரிங் மிஷினு ஹார்ட்வேர் கன்னெல்லாம் கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக டீல் பண்ணுங்கள். கையில் பற்றாமல் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்படி சால்ட்ரிங் மிஷின் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புதுசாக பண்ணும்போது தான் ஐயோ நம்ம கையில் பற்றக்கூடாதுன்னெலாம் ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் அந்த அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை நீட்டாக அது மேலே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு என்ன ஒர்க்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த ஃப்ளவர் மோட்டிஃப் ஒன்று MDF யூஸ் பண்ணி ஹார்ட் ஷேப்பு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரேமுக்கு கொண்டு வந்தாச்சு. அது நல்லா ட்ரை ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல கிளியராக உங்களுக்கு தெரியுது வீடியோஸு. அதனால் எந்த டவுட்டும் இருக்காது. சப்போஸ் அந்த டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு MDF போர்டு யூஸ் பண்ணி வச்சுருந்த ஹார்ட் ஷேப்பை நான் எடுத்திருக்கேன். அந்த ஹார்ட் ஷேப்பை ஃபஸ்ட்டு B7000 போட்டு நான் ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா அந்த கார்னரில் 2-3 பக்கத்தில் ஸ்டிச்சு கொடுத்தாலும் ஓகே தான். இதுக்கு நீங்கள் இந்த ஸ்டிச் தான் கொடுக்கணுமா அப்படின்னா ஆரி ஒர்க்கு ஸ்டிச் கொடுத்துக்கலாம், செயின் ஸ்டிச்சு, இல்லை ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கொடுத்துக்கலாம். எல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். அதனால் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு மெத்தடு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறதுனால வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது. அதனால தான் நான் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனாலும் சொல்ல வேண்டியதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம புதுசாக பழகும்போது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். அதனால தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா B7000 கம் போட்டு ஹார்ட் ஷேப்பை நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு சுற்றி நான் சிம்பிளாக ஒரு ஸ்டோன் செயினை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் அதுக்கு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணலாம், ஜர்தோசி எது வேணுமா க்ரியேட்டிவாக உங்களுடைய டிசைன் தான். நான் சின்னதாக ஒரு ஹார்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய ஹார்ட் ஷேப் பண்ணி அதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஹேர் கிளிப்பில் கூட அட்டாச் பண்ணலாம், அல்லது நம்ம ட்ரெஸ்ஸஸில் அங்கங்கே ஹார்ட் ஷேப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி செமையாக இருக்கும். பார்த்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பின வீடியோவில் கொஞ்சம் கிளியராக இல்லை. அதனால தான் இதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம B7000 போட்டு இந்த ஹார்ட் ஷேப்பு நெட் கிளாத்தில் பண்ண ஹார்ட் ஷேப்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு ஸ்டோன் செயினை வச்சு பாருங்கள். ஓரளவுக்கு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நீங்கள் அந்த ஸ்டோன் செயினை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாலும் போதும், சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. இதை அங்கங்கே பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணலாம். இல்லது ஒரு 10 இல்லது ஒரு 5 ஹார்ட் ஷேப் மாதிரி பெருசு சின்னது சின்னது அப்படின்னு ரெடி பண்ணிவிட்டு ஒரு வரிசையாக நெக் லைனில் நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு நெக் லைனில் கொடுக்கலாம், அல்லது கிட்ஸோட ஃப்ராகில் சென்டரில் கொடுக்கலாம், அல்லது நம்ம சுடிதார் டாப் போட்டோம்னா அந்த சைடில் லெஃப்ட் சைடில் நமக்கு போட்டுக்கலாம், நெக் சைடில். அந்த மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். சால்ட்ரிங் மிஷினை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இந்த மெத்தடு இது தான், இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டிசைன்ஸு பேட்ச் ஒர்க்கு என்ன கிளாத்லனாலும் மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிகினராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்மை வச்சு நம்ம ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்மை வந்து போட்டு B7000 போட்டு ஒரு நெட் கிளாத்தை அந்த ஹார்ட் ஷேப்பையும் நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஸ்டோன் செயினில் நம்ம ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஸ்டோன்லேயுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டென்சில் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண அந்த ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். இது நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து பேர்ல் பீடு அல்லது ஜர்தோசி ஒட்டலாம். கொஞ்சம் க்ரியேட்டிவாக நீங்கள் வேறு திங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இருக்க இந்த ப்ளூ கலர் நெட் கிளாத்து, ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒயிட் கலரில் லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் சுற்றி கொடுத்துட்டேன். அது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது, பட் ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கிராண்டாக கொடுத்தேன். ஸ்டோன் செயின் கொடுத்துருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும், இல்லது கட் பீட் கொடுத்துருக்கலாம். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சிம்பிளாக ஒட்டுற வேலையை மட்டும் சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். முதல்ல B7000 போட்டு அந்த ஃப்ளவரும் வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளூ கலர்னால நான் வந்து ஒயிட் கலரில் லீஃப் சீக்வன்ஸ் இருந்துச்சு. க்ரீன் கூட ஒட்டி இருந்துருக்கலாம். அந்த ஏதோ உங்கள்கிட்ட இருக்க ப்ரூச் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க. பேர்ல் பீடு கூட ஒட்டலாம், அது நம்மளுடைய சாய்ஸ் தான். அதான் சொல்கிறேன்ல, ஜர்தோசி எதுனாலும் பண்ணலாம். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக எனக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஒட்டுற வேலையே பார்த்துக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணலாம், ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுனால அதை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு. நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அதுவே நமக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு மெத்தடும் நாளைக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட் கிளாத்தை எப்படி மிஷினில் வச்சு ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் ரெடி பண்ணலாங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். பாருங்கள், முதல்ல நான் எனக்கு இந்த B7000 கம் வந்து இந்த டிப்பு வந்து கேப்போடு போயிடுச்சு. அதுலேருந்து கம் வெளியே வரல. அதனால் நான் கொஞ்சம் அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம அந்த லீஃப் சீக்வன்ஸை கரெக்டாக எடுத்து அது எல்லா பக்கமும் அந்த ஷேப்புக்கு தக்க மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. இதை ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் சென்டரில் மட்டும் நான் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் வந்து ஒட்டிடுறேன். நீங்கள் வந்து நம்ம கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா உள்ளே கிளிப் ஸ்டோன் கொடுக்கலாம். உள்ளேயுமே நம்ம ஏதாவது அங்கங்கே ஒரு சின்ன சீக்வன்ஸை கொடுக்கலாம். இல்லது நம்ம சுகர் பீடு, பேர்ல் பீடெல்லாம் அங்கங்கே ஒரு சிங்கிள் நம்ம ஒரு நீடில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே கிராண்டாக இருக்கும் இந்த டிசைனு. நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணுன்னா அந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் நிறைய உள்ளே வந்து கொடுக்குற மெட்டீரியல் வந்து சுகர் பீடு, அப்புறம் நம்ம பேர்ல் பீடு எல்லாத்தையுமே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ 2 மெத்தடு பார்த்தாச்சு. MDF போர்டு யூஸ் பண்ணி பண்ண ஹார்ட் ஷேப்பு. அடுத்து நம்ம கொக்கோ கோலா பாட்டிலில் ரெடி பண்ண ஸ்டென்சிலை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் டிசைனையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதை எப்படி நம்ம ப்ளவுஸ்லேயோ ஃப்ராக்லேயோ அல்லது சுடிதார்லேயோ ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற மெத்தடும் சொல்லிட்டேன். இன்னும் ஒன்று இருக்குது. இன்னொன்று மெத்தடு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய பட்டர்ஃப்ளை தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன் பார்த்தீங்களா, நான் வைக்கும்போது இந்த தெர்மாக்கோல் பாக்ஸ் வந்து எவ்வளவு இதாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஹோல்ஸ் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு, பள்ளமாயிட்டு பாருங்கள். அந்த ஹீட் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த தெர்மாக்கோல்லையே அது ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், அதனால தான். அதனால் கவனமாக டீல் பண்ணுங்கள். நல்ல கூலான பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ப்ளவுஸில். இல்லை ப்ளவுஸு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அந்த ஹீட் இருக்கும். ஏன்னா நம்ம கிராஃப்ட் ஒயர் கொடுத்தாலும் அடியில் வந்து நம்ம நெட் கிளாத் கொடுத்துருக்கோம். அந்த நெட் கிளாத்தில் அந்த ஹீட் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த கம் நல்லா காய விடுங்கன்னு. நான் இப்போ கம் காயாமல் இருந்ததுனால பக்கத்தில் வரைக்கும் ஃப்யூஸ் பண்ண முடியல. அந்த ஃப்யூசிங் மிஷினில், சால்ட்ரிங் மிஷினில் அது போய் ஒட்டிக்கிச்சு இந்த மைக்ரோ பீடு.
அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ அதுவே பார்த்திங்கன்னா நெட் கிளாத் என்னுடைய சிசர்லேயும் போய் இப்போ ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நல்லா காஞ்ச பிறகு எல்லா ஒர்க்கையும் பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன், அந்த எக்ஸஸாக இருந்தது இல்லது அசிங்கமாக தெரியும் அப்படிங்கிறதுனால. நல்லா நீட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இன்னுமே எனக்கு காயலை அந்த ஒர்க்கெல்லாம். மைக்ரோ பீடெல்லாம் என்னுடைய சிசர்லேயும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், அந்த கிளாத்து நெட் கிளாத்துமே ஒட்டிகிட்டு இருக்குது. கொஞ்சம் மைக்ரோ பீடும் அங்கங்கே ஷேக் ஆகுது பாருங்கள். ஏன்னா இன்னும் அது நல்ல காயலை. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வீடியோ கண்டினியூவாக போடணுங்கிறதுனால அது உடனே ஒர்க் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி என்னோடய சிசர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த மைக்ரோ பீட் அதில் ஒட்டிகிட்டு இருக்குது. அதனால் காஞ்ச பிறகு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்படி நம்மகிட்ட எந்த பொருளும் இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற கிராஃப்ட் ஒயரை யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணலாங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இது நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற கிராஃப்ட் ஒயர் தானே, இது என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதில் வந்து நம்ம நெட் கிளாத் கொடுத்துருக்கோம். நெட் கிளாத்தை சால்ட்ரிங் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபியூஸ் பண்ணி இதை ஒர்க் பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோன்னா கிராஃப்ட் ஒயரை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒர்க் கொடுப்போம். இதில் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னா உள்ள பேட்ச் மாதிரி ஒரு கிளாத்தை உள்ளே அட்டாச் பண்ணி அதுக்கு மேலே நம்ம மைக்ரோ பீடை கொடுத்துருக்கோம். அது சால்ட்ரிங் மிஷினை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி க்ரியேட்டிவான நமக்கு நிறைய டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் இருக்க நான் பிசுரெல்லாம் கட் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு கட் பண்ணதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கிராஃப்ட் ஒயரை சுற்றி ஒரு ஸ்டோன் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டோன் செயின் பண்ணலாம். ஜர்தோசி இருக்குல்ல, அதை அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க B7000 போட்டுட்டு. அப்படின்னா நம்மளுடைய பிசுறு ஏதாவது இருந்தால் கூட வெளியில் தெரியாது. நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணோன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுற வேண்டாம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி வேறு ஏதாவது திங்ஸை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அதை என்ன சொல்கிறது யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மாற்றிடணும். அதுதான் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ரெண்டையும் நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நம்ம கிராஃப்ட் ஒயர் இருக்குது ஆல்ரெடி, அதனால் நம்ம அது மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இது நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தடு தான். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் பேட்ச்சு சரி, செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண ஒர்க்கெல்லாம் நான் என்னுடைய சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பாருங்கள், அது எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து க்ரியேட்டிவாக பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் க்ரியேட்டிவாக நிறைய ஒர்க் பண்ணலாம். நானும் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டியூரேஷன் 1 மந்த்து தான். அந்த 1 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும் மேக்ஸிமம். நீங்கள் டைம் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஒர்க்கு பண்ண முடியாது, நிறைய கற்றுக்கவும் முடியாது. அதனால் நம்ம வந்து 1 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு லெவல் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். அதனால் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து எடுத்து ரைட்டு, ரைட்லேருந்து எடுத்து லெஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ளாட்டாக இதுலேயும் இன்னொரு டிஃப்ரெண்ட்டும் நம்ம பண்ணலாம். அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். எப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும், நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம கிராஃப்ட் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஃப்ளாட்டாக வேணும்னா ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம். நல்ல எம்போஸ்டாக வேணும்னா அந்த கிராஃப்ட் ஒயரை லைட்டாக தூக்குனிங்கன்னா அது எம்போஸ்டாக தெரியும், பட்டர்ஃப்ளையு. இதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இதை அப்படியே கட் பண்ணி நீங்கள் கூட கிளிப்பில் வைக்கலாம், அல்லது நம்ம ஹேர் பேண்டில் வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஹேர் பேண்ட் மேக்கிங் வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஃபெதருக்குள்ளே போய் என்னுடைய த்ரெட்டு சிக்கிருச்சு, அதனால் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு
அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா நான் பேர்ல் பீடு கொடுத்து அந்த சென்டரில் 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது நமக்கு வெளியில் தெரியும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை கொஞ்சம் மறைக்கிறதுக்கு பேர்ல் பீடு கொடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு கீழே 2 ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். ஹேங்கிங் வந்து கொடுத்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேர்ல் பீடு கொடுக்குறாந்தா கொடுக்கலாம், இல்லை கட் பீடு உங்கள் சாய்ஸ் தான். அது என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அதை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கடைசியில் ஹேங்கிங்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நிறைய டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், அந்த இடத்துக்கு எத்தனை பேர்ல் பீடு வேணுமோ அதை மட்டும் வைங்க. ஒன்று எக்ஸஸ் ஆச்சுன்னா தூக்குன மாதிரி இருக்கும், அது வந்து பார்க்க நீட்டாக ஃபினிஷிங் இருக்காது. அதனால் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துக்கு இப்போ நம்ம 2 சென்டரில் எவ்வளோ 2 வேணுமா 3 வேணுமான்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கு தக்கன ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இல்லது ஒரு பீடு வந்து நமக்கு மேலே தூக்குன மாதிரி இருக்கும், நீட் ஃபினிஷிங் இருக்காது. உங்களுக்கு ஃப்ளாட்டாக இது இருக்கணும் பட்டர்ஃப்ளை அப்படின்னு நினச்சிங்கன்னா B7000 க்ளூ போட்டு கீழே ஒட்டிக்கோங்க. அது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ப்ரூச்சஸோட இதை. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அப்படியே கூட விட்டுருங்க. அந்த கிராஃப்ட் ஒயர் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா எம்போஸ்டாக தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே ப்ளவுஸ் எடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே நிறைய பேர் ப்ளவுஸ் இருக்குது, பட்டுப்பாவாடை சட்டைக்கெல்லாம் நிறைய பேர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுறாங்க. அது நான் என்னோடய யூடியூப் சேனல்லையும் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாமே நல்ல அவங்கவுங்களுக்குள்ள க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அவங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்களும் அது என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேர்ல் பீடு 3 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோல்டன் கலருக்கு உள்ள சென்டரில் வந்து நமக்கு கோல்டனுக்கு உள்ள நான் க்ரீன் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்ததுனால நல்ல எடுப்பாகவே தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறதையும். இந்த பட்டர்ஃப்ளைக்கு வெளியில் வந்து நம்ம என்ன வேணாலும் ஸ்டோன் செயின் கூட கொடுத்துக்கலாம், பேர்ல் பீடு கொடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இல்லாமல் நீங்களும் க்ரியேட்டிவாக கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் வேறு ஏதோ டிசைன் கூட பண்ணலாம். சுற்றி ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுக்கலாம், லீஃப் சீக்வென்ஸ் கொடுக்கலாம். கொடுத்திங்கன்னா இன்னும் கூட பெருசாக நமக்கு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் பேர்ல் பீடு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் 2 ஹேங்கிங் கொடுக்குறேன் பாருங்கள். சில்வர் கலர் ஹேங்கிங் கொடுத்து நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் பேர்ல் பீடு தானே கொடுக்குறோம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஹேங்கிங் பண்ணுற மெத்தடு தான். டியூப் பீடு கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு 2யும் ஒட்டுக்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை மட்டும் விட்டுட்டு டியூப் பீடு வழியாக ஸ்டிச் கீழே கொடுத்துக்கோங்க. நீட்டாக கம்ப்ளீட் ஆயிரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதில் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சால்ட்ரிங் மிஷினை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் மிஷின் வச்சு நம்ம நிறைய டிசைன், அதாவது நிறைய ஸ்டென்சில் வச்சு MDF போர்டு வச்சு பண்ணுறது. இந்த கொக்கோகோலா பாட்டில் உள்ளதை ஸ்டென்சில் மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபு, அடுத்து கிராஃப்ட் ஒயரை வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் பேட்ச் ஒர்க் மாதிரி. இந்த மாதிரி சால்ட்ரிங் மிஷினை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணலாங்கிறதையும் பார்த்துருக்கோம். டிசைன் வெரைட்டியாக 3 டைப் ஆஃப் டிசைனும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் என்னோடய சேனலை. வேறு எதுவும் டவுட் இந்த வீடியோவில் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. வேறு எதாவது டிசைன் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸும் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் திருப்பி அதை சொல்லிகிட்ருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து அவங்களும் வந்து அவங்களுடைய ப்ளவுஸ் ஒர்க் எல்லாமே நான் போட்டுட்ருக்காங்க. அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பார்த்துக்கோங்க. யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துக்கோ அவங்க என்னோடய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ரூச்சஸ் கிளாஸில்.
ஃபீஸ் வந்து 300 மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு 15th வந்து நான் திருப்பியும் ரிமைண்ட் பண்ணியிருந்தேன். ஆகஸ்ட் 15th வந்து நம்ம ஆரி கிளாஸ் எடுக்க போகிறோம் ஃப்ரீயாக. யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நான் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு எதாவது டீட்டெயில் வேணுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு ஆரி ஒர்க்குக்கு கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டியூப் பீடு கொடுத்தாச்சு. 2 மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். டியூப் பீடும் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸும் கொடுத்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த 3 டைப் ஆஃப் சால்டரிங் மிஷினை யூஸ் பண்ணி 3 டைப் ஆஃப் டிசைன்ஸு மேக் பண்ணுறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்கும் பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்திங்கன்னா ஹேங்கிங் நம்ம போட்டாச்சு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.